ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவு மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், தண்ணியும் ஊற்ற வேண்டாம். 2 சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நைஸாக அரைக்க வேண்டாம். இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் அரைச்சதை கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். காய் வேகும்போது இந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலி தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் பொடியாக இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தண்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. கடுகு போடுறேன். கொஞ்சம் கருப்பு உளுந்து உடைச்சது போடுறேன். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் சவக்கட்டும். இது கொஞ்சம் வதக்கி விடலாம். பச்சை மிளகாய் கூட ஒன்றை 2 நறுக்கி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது காரம் குறைவாக வேணுங்கிறதுனால பச்சை மிளகாய் போடலை. கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சமைச்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச ப்ரக்கோலியை அதில் போடலாம். ப்ரக்கோலியை போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். காய் கொஞ்சம் வசங்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வசங்கிடுச்சு, கொஞ்சம் வசங்கிருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். தேங்காய் அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதையும் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். அப்பப்போ தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்குது, அதை ஊற்றிடுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ மூடி திறந்து பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை போட்டுடலாம். நல்லா பரட்டி விடலாம். தண்ணியும் அப்படி வற்றிடும். தண்ணி வற்றிச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ ப்ரக்கோலி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. செய்கிறதும் ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.